இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். திருவாடானை அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டு டிவிகே எம்எல்ஏ ராஜீவ் உறுதி. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள டிவிகே எம்எல்ஏ ராஜீவ் இன்று திருவாடானை சட்டமன்ற அலுவலகத்திற்கு வருகை தந்தார். முன்னதாக திருவாடானையில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் பொதுமக்களிடம் தமக்கு வாக்களித்தமைக்காக நேரில் நன்றி தெரிவித்தார். சட்டமன்ற அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்ததாவது: திருவாடானை அரசு மருத்துவமனையில் தனியாக பிரசவம் பார்க்கும் வகையில் பிரசவ வார்டு அமைக்கப்படும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் முழுமையான மருத்துவ வசதிகளுடன் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். தொகுதி முழுவதும் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க முன்னுரிமை அளிக்கப்படும். திருவாடானையில் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற அலுவலகம் உள்ள நிலையில் ராமநாதபுரம் பகுதியில் மற்றுமொரு அலுவலகம் என 2 அலுவலகங்கள் செயல்படும். சட்டமன்ற அலுவலகங்கள் மூலம் பொதுமக்கள் அனைத்து வகையான அரசு சான்றிதழ்களையும் கட்டணமின்றி பெற இலவச சேவை மையம் செயல்படுத்தப்படும். இந்த சந்திப்பின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முகமா நான் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டேன். என்னைய நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை மக்கள் கொடுத்த ஒரு மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேண்டியதுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கண்டிப்பா அது வீண் போகாது. முக்கியமா திருவாரூர் சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தா கண்டிப்பா முக்கியமான பிரச்சனை பார்த்தா குடிநீர் பிரச்சனை தான். 90% பிரச்சனை பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை தான். கண்டிப்பா அவ்வளவு தீரப்போகுது. இனிமேல் யாரும் பைப்பு திறந்தா தண்ணி வரப்போகுது. இந்த குடத்தை தள்ளுற அவலம் கண்டிப்பா இதோட முடிய போகுது. கண்டிப்பா மீனவர்கள் நம்மளுக்கு உள்ள பிரச்சனைகள் மற்றும் பேருந்து பிரச்சனைகள், சாலை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இனிமே திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்திலே என்னை பார்க்கலாம். கண்டிப்பா அதுக்குள்ள வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிருவோம். 2 அலுவலகம் நம்ம அமைக்க போறோம். ஒன்று திருவாரூர்லையும், இன்னொன்று ராம்நாடு பகுதியிலையும். ஆர்எஸ் ராமநாடு பகுதி உள்ளவங்க அங்கே, திருவானை ஆர்எஸ் மங்கலம் இந்த திருவானை மக்கள் இங்க 2 அலுவலகங்களும் அமைக்க போறோம். ஏன்னா அவங்களுக்கு எதுவாக இ-சேவை மையம் மாதிரி ஒரு இது போட போறோம். அது ஃப்ரீயா பண்ண போறோம். அது எம்எல்ஏ சார்பாகவே நான் பண்ண போறேன். ஸோ யாராவது ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும், எது பண்ணணும்னா இங்கே நம்ம ஆஃபீஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆஃபீஸ்லேயே அந்த ஆஃபீஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். புகார்கள் எடுக்கப்பட்டு யூனியன் வாரியா, ஒன்றிய வாரியா பிரிக்கப்பட்டு அந்தந்த துறை வாரியா போய் அணுகி என்னென்ன முடியுமோ அந்த குறைகள்லாம் தீர்க்க போறோம். இந்த 3 மாசத்துல பெரிய லெவலில் சேஞ்ச் நாங்கள் கொண்டு வர போறோம். தளபதி அவரோட ஆணைக்கிழங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கல்வியில ஒவ்வொரு ஸ்கூலையும் நாங்கள் போய் நேரடியாக கண்காணிக்க போறோம். மருத்துவ சேவைகள் வரப்போது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இனிமேல் ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கும் போது மேம்படுத்தப்பட போது. கண்டிப்பா பிரசவ அறைகள் எல்லாம் அமைக்கப்படும். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி நான் சொன்ன மாதிரி மெத்த தொகுதிகளுக்கு எடுத்துக்காட்டா கொண்டு செல்ல தான் போறோம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.